இப்போ நான் அந்த ஐடி ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஐடிக்கு எப்பவும் போல பேக்ரவுண்டு இவன் ஹைட்டு ஒரு 100 பிக்சல். ஓகே, இது வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். இங்கே போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஃபார்ம் ஏ சம்திங் ஒன்று இருக்குது. சரி, நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா H1 logo dream li tag What services portfolio? Okay. What services portfolio. அடுத்தது get started. Okay. ஹெட்டர் பட்டன். ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்போ நமக்கான கண்டென்ட்டே இப்படி இருக்கு. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம கிளாஸும் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் எல்லாத்தையும் போய் இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு நேவ்ஸு நேவ் ஐட்டம், அடுத்தது ஹெச் பட்டனு, அதே தான் கொடுத்துருக்கோமா? 1 2 3 4 5 அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து ஸோ எடுத்த உடனே இந்த லோகோக்கு ஆஃப்டர் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டென்ட் என்ன கொடுப்போம்? டாட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ நமக்கு அதை தாண்டி வேற இது தேவையில்லை. கலரு, கலரு, இது வேற என்னது இது போதும். செக் பண்ணிப்போம். இருக்குது. ஓகேவா? இப்ப இந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு சரி, யாராச்சும் ஒருத்தவங்க இனிஷியேட் எடுத்துக்கோங்க. சரிண்ணா, நான் இதை வந்து ஒரே லைன்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே இதோ பாருங்க, 1 2 3 இந்த 3 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப யார கேட்கலாம்? தார்விகா, நீ சொல்லுமா. இது எனக்கு 3மே ஒரே லைன்ல வரும். 1 2 3 இது 3மே ஒரே லைன்ல வரும். என்ன பண்ணா ஒரே லைன்ல வரும்? பிரியா, அதோட பேரண்ட்க்கு போயிட்டு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னு கொடுக்கணும்னா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாம் பக்கத்துல வருமா? இது 3 எலிமெண்ட், h1 ul இன்புட், இது 3மே இருக்கு. ஓகேங்களா? 3 எலிமெண்ட்ல பேரண்ட் கிட்ட போயிட்டு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு நீ கொடுக்க சொல்ற. அதாவது பிரியாவாகிய நீ ஃப்ளெக்ஸ்னு கொடுக்க சொல்ற. ஃப்ளெக்ஸ்னு கொடுத்தா இது 3மே ஒரே லைன்ல வரும். ஒரே லைன்ல வரதுக்கான காரணம் என்ன? எதனால அது ஒரே லைன்ல வருது? சஞ்சய்,
ஒரே லைன்ல வர்றதுக்கான காரணம் என்ன? சஞ்சய் சொல்லுங்கண்ணே. பிச்சை எடுத்துருவோம், ஒழுங்கா பதில் சொல்லு. நான் கேள்வி கேட்டேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு பிரியா கொடுக்க சொன்னான், கொடுத்துட்டேன். இது மூணுமே ஒரே லைன்ல வருது. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஏன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா இது மூணுமே ஒரே லைன்ல வருது? எப்படி அது வருது? ஓகே, யாருக்கு தெரியும்? கை தூக்கு. எல்லாரையும் மண்டை மேலே கொட்ட போறோம் பார்த்து. 1 2. அப்ப சொல்றத கவனிக்கிறதே கிடையாது. இத்தனை பேருக்கு தெரியுமா? ஓகே, பிரகாஷ், வாட்ஸ் த ரீசன்? இன்லைன் எலமெண்டா மாறி. ஓகே, இதுவும் ஒரு பார்ஷியலா கரெக்ட். இன்னொன்னு ஒண்ணு சொன்னோம், ஓகேவா? சரி, நீ ஸ்டாப் ஆயிடு. தேவி, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஆக்சுவலா ரோல் இருக்கும்னா, அதனால அது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். சஞ்சய், இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, நான் மறந்துச்சு. டேய், அது எதுக்காகடா ஒரே லைன்ல வரும்னா, அது டிஃபால்ட்டா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். இதுக்குதான் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போய் என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப காலம்ல இருக்கு 1 2 3. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா அது எப்படி வருது அப்படின்னா, டிஃபால்ட்டாவே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ, அதனால ஒரே லைன்ல வரும். சரி, இன்னொரு கொஸ்டின், இவன் ஏன் ஒரே லைன்ல வராம காலம்ல இருக்கான்? நான் கேட்கறவங்க மட்டும் பதில் சொல்லு. நாராயணா, இவன் எதுக்கு இந்த மாதிரி நிக்கிறான்? அது வந்து யூவலுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்தா ஒரே லைன்ல வந்துரும். யூவல். இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹெட்டருக்கு கீழே 3 எலமெண்ட், H1 யூவல் இன்புட், ஓகேங்களா? இது எல்லாமே சைல்டு ஃபார் ஹெட்டர், ஓகேவா? ஆனா எல்லைக்கு பேரண்ட் யாரு அப்படின்னா யூவல். அப்ப நம்ம இவங்களை எல்லாத்தையும் ஒரே லைன்ல வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவி சிஸ்டர், யூஎல்ல டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுக்கலாம். நேம்ஸ் யூஎல்ல டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா ஒரே லைன்ல வந்துடும். ஓகே, இது எல்லாமே கரெக்டா நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடி வந்துருச்சு. சரி, ஆனா இதனுடைய அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா, இது மேல இருக்கு, இது அதுக்கு மேல இருக்கு, இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. சரி, இப்ப இது எல்லாத்தையுமே ஒரே லைன்ல வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாருகிட்ட போய் பேசுவீங்க? ஹெட்டர்ல போயிட்டு அலைன் ஐட்டம் சென்டருக்கு போகணும். அலைன் ஐட்டம் சென்டர். அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது எந்த ஆக்சிஸ் குறிக்கும்? y axis. x axis ல. யார் அது? யார்? x axis. புடி. செல்வா. எப்படிங்க x ஆக்சிஸ்? சரி, நான் மவுஸை மூவ் பண்றேன். இது என்ன ஆக்சிஸ் சொல்லு. இது என்ன ஆக்சிஸ்? x. இதுதான் x, ஓகேவா? இது அது y னா. இப்போ இந்த எலிமெண்ட் எல்லாம் எந்த ஆக்சிஸ்ல தப்பா இருக்கு? தப்பா இருந்தது மேல கேளுங்கண்ணா. y axis தானா? y axis தானே. அப்ப அலைன் ஐட்டம் கொடுத்தா எந்த ஆக்சிஸ் அது பாப்போம்? y axis தானா? y axis. y axis வந்துச்சா வரலையா? வந்துருச்சு. அப்ப அலைன் ஐட்டம் ஃபார் y axis. சரி, இப்ப x axisல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 எலிமெண்ட்டுக்கும் கேப் கொடுக்கலாம், ஓகேங்களா? இப்ப justify content space around space evenly around கொடுக்கிறேன். அரௌண்ட்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பக்கத்துல இந்த மாதிரி விட்டுடும், ஓகேங்களா? இந்த மாதிரி விட்டுடும். இதனுடைய கலர் என்ன? ஒயிட்டா? சரி, இந்த மாதிரி அது விடுது, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய எலமெண்ட்டை எடுத்துட்டு வந்து பொசிஷனிங் பண்ணியாச்சு, ஓகேங்களா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிளஸ் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்கும்,
ஓகேவா? இப்போ நம்ம இந்த லோகோக்கு கலர் கொடுத்துக்கலாம். அண்ணா ஒரு டவுட்னா, கேளுங்க. அந்த அலைன் ஐட்டம் சொன்னீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அது எனக்கு புரியலண்ணா. யார் இது? வீடியோவை ப்ராப்பரா பார்க்கல. ஓகே, இது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன்ல 3 எலமெண்ட் இப்படி இருக்கு. ஓகேவா? 3 எலமெண்ட் 1 2 3ன்னு இருக்கு. என்னுடைய டிசைன் படி இவன் எல்லாமே ஒரே ரோல இப்படி வரணும். ஓகேவா? அதாவது சரி இப்படி வரணும். அதாவது சேம் லைனு சேம் இதுல இப்படி வரணும். ஆனா அந்த மாதிரி இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் தான் பேரண்ட், பெரிய பாக்ஸ் பேரண்ட். இந்த பேரண்ட் கிட்ட போயிட்டு உன்னுடைய 3 குழந்தைங்களையும் ஒரே லைன்ல வரவை அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற கீவேர்டு தான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? இதை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற சைல்டு எல்லாமே ஒரே லைன்ல வந்துடும். இது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். இது எல்லாமே ஒரே ரோல வந்துடும். ஆனா யூஸ் பண்ற எலமெண்ட்டை பொறுத்து, யூவல் அப்படின்னா அது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், இன்புட் டைப் அப்படின்னா அது ஒரு இன்லைன் எலமெண்ட். ஓகேவா? இன்லைன் பிளாக் எலமெண்ட். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய அலைன்மெண்ட் இப்படி போய் உட்காரும். ஒன்னு இங்க இருக்கும், ஒன்னு மேல இருக்கும், கீழே இருக்கும், இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கும். சரி, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா ஒரே ரோல வந்துடும். ஆனா அலைன்மெண்ட் கரெக்டா இருக்காது. இப்ப அலைன்மெண்ட் கரெக்டா இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலுவையை போட்டுக்கோங்க. இது ஓகேங்களா? இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? நமக்கு ஒய் ஆக்சிஸ் அதாவது இந்த 2 கண்டென்ட் தான் மேல இருக்கு. ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ்ல தான் மேல இருக்குது. இவங்க எல்லாமே 3மே ஈக்குவலா வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸை அலைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது அந்த 100%ல எது சென்டரோ அந்த இடத்துக்கு எடுத்து வந்துடும். ஸோ அப்ப 100%ல 3 எலமெண்ட்டுக்கும் இதுதான் சென்டர் அப்படின்னு எடுக்கணும். 1. ஓகேங்களா? இன்னொன்னு ஜஸ்டிஃபை கண்டென்ட். அது யாருன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை பார்க்க. எக்ஸ் ஆக்சிஸ்னா 1 2 3 இருக்கா? இந்த 3 எலமெண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. இதுல நீங்க என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். 1 2 3 எலமெண்ட் இருக்கு. 3 எலமெண்ட்டுக்கும் அரௌண்ட்ல கொடுக்கணுமா? அரௌண்ட்னா இதை சுத்தி ஸ்பேஸ் ஈவன்லினா 3மே இருக்கும். பாதி பாதி இருக்கிற 100% பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கும். பிட்வீன் அப்படின்னா 1 இதுக்கு நடுவுல இதுக்கு நடுவுல, அரௌண்ட்னா சுத்தி, பிட்வீன்னா இது பக்கத்துல இருக்கிறது மட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நான் இங்க அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்ததால அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்ததால எக்ஸ் ஆக்சிஸ் சாரி ஒய் ஆக்சிஸ் எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு. இதுக்கும் இதுக்கும் சென்டரா இருக்கு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்குறேன். ஸ்பேஸ் அரௌண்ட்னா சுத்தி, இதுக்கு முன்னாடியும் கேப் விடும், பின்னாடியும் கேப் விடும். முன்னாடியும் கேப் விட்டுருச்சு, பின்னாடியும் கேப் விட்டுருச்சு. அதே மாதிரி இதுவும் முன்னாடி கேப் பின்னாடி கேப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். இதுலயே நீங்க பிட்வீன் அப்படின்னா அந்த பாக்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸ் ஈவன்லி அப்படின்னா இந்த மாதிரி. புரியுதா? நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப புரியுதா? புரியுதுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகேங்க. இப்ப கலர் ஒயிட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இது வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கர்சர் எங்க கேளுங்க. அந்த பொண்ணு புதுசா வரதால கேட்கலாம். கேளுங்க. இப்போ நீங்க டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே ஏன் அது எல்லாம் ஒண்ணா வந்துச்சு சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பிளாக் எலிமெண்டா மாத்திடும்ன்ற ஆன்சர் கரெக்டா இருக்குமா? பிளாக் லெவல் எலிமெண்டா மாத்தனா தான் கீழே கீழே தானே இருக்கும். இன்லைன் பிளாக்கா மாத்தும். இன்லைன் பிளாக். ஓகே. இன்லைன் பிளாக் பிளாக் லெவல் எலிமெண்ட்னா பக்கத்துல பக்கத்துல விடாது இல்ல, கீழே தானே விட்டுரும். அப்ப இன்லைன் பிளாக் தான் என்ன பண்ணும்னா பக்கத்துலயும் இருக்கும், வித் ஹைட் கொடுக்குற மாதிரியும் மாத்தும்.
ஆனா அது சொல்லக்கூடாது. பிளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்றது டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கும் டிஸ்ப்ளே பிளக்ஸ் அப்படின்னா. அதை தான் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, அடுத்த வாரம் ரிவிஷன் கிளாஸ் போனா திரும்ப டவுட் இருக்கும். ஓகே, ஒன்று இப்போ நான் கலர் அந்த இதெல்லாம் கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடம் ஓகே. இப்போ ஹோம் இதெல்லாம் இருக்கா, இந்த இடத்துக்கு நமக்கு தேவையான இந்த நேவுக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ அந்த டாட் அப்படின்றது போகணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் நன்னு. ஓகேங்களா, நேவ்ஸ் நேவ்ஸுக்குள்ளார இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஓகேவா, அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க தான் சொல்லுங்க. கேப் கொடுக்கணும். எதுக்கு கேப் கொடுக்கணும்? டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் எங்க கொடுத்துருக்கோம் கேப் கொடுக்கணும். கேப் 15 பிக்சல். அதாவது உன்னுடைய பேரண்ட்டுக்கு போயிட்டு உனக்கு சைல்டா இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் கேப் கொடுத்துக்கோ 15 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நீங்க அதை எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய கன்வீனியன்ட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. சரி, இப்ப ஏ டேக் நேம் ஐட்டம் எடுத்த உடனே இந்த கீழே இருக்கிற கோடு போகணும். இந்த கீழே இருக்கிற கோடு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தார்விகா? அண்ணா தாரிகா எக்ஸ்பிரஷன் நன் கொடுக்கணும்னா. சூப்பர். அப்ப இந்த வீடியோ கரெக்டா பார்த்துருக்கேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. அடுத்தது ஓகே, ஒயிட்டே கொடுப்போம். கலர் கிரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். ஓகே, இது வரைக்கும் ஓகே. ட்ரீம் இது ஓகே, ட்ரீம் கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துக்கிட்டோம். அப்போ லோகோவுக்கு போயிட்டு ஃபாண்ட் சைஸு 30 அப்படின்னு கொடுங்க. ஓகே, சரிங்க. ஹோம், அபவுட், சர்வீசஸ், போர்ட்ஃபோலியோ, டீம், கான்டாக்ட் எல்லாமே ஓகே. இப்போ இது கீழே கோடு வருது. இது ஒரு 2 விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா, ட்ராப் டவுன் அப்படின்னு போய் நின்ன உடனே இங்க இந்த மாதிரி ஒன்று வருது. ஓகேங்களா, ஸோ நமக்குமே ட்ராப் டவுன் டீம் இருக்கா, எதில் போய் வைக்கிறோம், டீம்னே நம்ம வச்சுப்போம். ஓகேவா, இல்லை சர்வீசஸ்னு ஏதோ ஒன்று வைப்போம், சர்வீசஸே வைப்போம். சர்வீசஸில் போனீங்கன்னா ஒரு 4-5 இடம் வரணும் அப்படின்றது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த பட்டனை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். பட்டனுக்கு இதே கலர் தான். ஓகே, டக்கு 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 பட்டனுக்கு டிசைன் பண்ணிடும். பேக்ரவுண்டு நீதான், கலரு ஒயிட்டு, ஹைட்டு 30. இப்படி போயிட்டு வித் 150 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் என்னடா இது, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். ஓகே, வித் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்னா பார்டர் வேணாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, வேணாம் அப்படின்னா நன் அப்படின்னு கொடுத்துட்டா போயிடும். அடுத்தது இந்த கார்னர் எல்லாத்தையும் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்றதுக்கு பார்டர் ரேடியஸ் 10 px. இப்படி கர்சர் பாயிண்டர். இப்போ வரைக்கும் இத கொடுத்தாச்சு. சரி, வேற என்ன பண்ணலாம்?
இது ஓவர். சரி, இப்போ நமக்கு தெரியாத ஒரு டாபிக், இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தெரியாதது என்ன அப்படின்னா, சர்வீஸ் கிட்ட போனா கீழே ஒரு டிராப் டவுன் வரும். ஓகேங்களா, ஐ மீன் இதுதான் டிராப் டவுன், போகும்போது இது வரும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் வருதுல்ல, இது என்ன லெவல் ஆஃப் எலமெண்டா இருக்கும், என்ன எலமெண்ட் வச்சு போட்டிருப்பாங்க? HTML என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணி இதை வர வச்சிருப்பாங்கன்னு கேட்குறேன். UL தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சர்வீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல தான் வேணும் அப்படின்னு. ஸோ இது எல்லைக்குள்ளார ஒரு ஏ டேக் இருக்கு. ஓகேங்களா, எல்லைக்குள்ளார ஒரு ஏ டேக். இந்த சர்வீசஸ் போயிட்டு நான் டச் பண்ணும்போது தான் எனக்கு வேணும். சும்மாத்துக்கும் UL கொடுத்துட்டு கிளாஸ் drop down items அப்படின்னு நான் கொடுக்கிறேன். dd item web development dd menu app develops ஓகே, இப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1 2. சரி, UL அப்படின்றது பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா? பிளாக் லெவல் தான். பிளாக் லெவல். இப்ப என்ன நடக்குது? அது கீழே வருதுண்ணா. கீழே வருது. ஆனா இது எதுக்கு இப்ப இந்த எலமெண்ட்டை தூக்கி மேல சொருவிடுச்சு? UL கொடுத்துருக்கேன். ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி தானே வந்திருக்கணும். ஆனா இது வந்து எதனால இது எல்லாத்தையும் மேல எடுத்து போய் வச்சிருச்சு? ஓகே, நான் சொல்லுவேன். இப்ப இது எல்லாமே பார்த்தோன்னா இன்லைன் பிளாக், ஏன்னா இது டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுத்துருக்கும். மீனாக்கா கரெக்டா? இதனுடைய பேரண்ட்டுக்கு இது கொடுத்ததால இது இன்லைன் பிளாக்கா மாறிடுச்சு. ஓகேவா, ஆனா இந்த UL இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா UL அப்படின்றது கிளீனா தெரிஞ்சிடும். UL அப்படின்றது பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா, பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றதால இவரால அந்த இடத்த விட முடியல. ஓகேவா, சர்வீசஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா பிளாக் அப்படின்றதால 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துடுது. ஓகேவா, எனக்கு என்ன செஞ்சா இந்த எலமெண்ட் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்? நம்ம UL எல்லை தான் போட்டாகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா, சரி, சப்போஸ் இந்த எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, இது UL. ஓகேங்களா, இந்த எல்லைக்குள்ளார இந்த UL இருக்கு. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கோடிங் எழுதுறேன். தேவையில்லை அப்படின்னா டிஸ்பிளே நன். டிஸ்பிளே நன்னுனா அந்த எலமெண்ட் இருக்கும், எனக்கு அது சுத்தமா தெரியவே தேவையில்லை அப்படின்னா டிஸ்பிளே நன் கொடுத்துட்டா அது போயிடும். ஓகேங்களா, இப்ப போயிடுச்சு. ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இதை போய் ஓவர் பண்ணும்போது அது வரணும், இதை போயிட்டு ஓவர் பண்ணும்போது அது வரணும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன செஞ்சா அதனுடைய இடத்த அது விடும்? அதனுடைய இடத்த எனக்கு இப்ப அதை விட செய்யணும். என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணணும்? பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி அதை செம. ஓகேங்களா, அந்த வார்த்தைக்காக தான் கத்தி நடந்தது. ஓகே, UL அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா, இப்ப அஸ்யூம் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 இதுதான் ரேங்கிங் பொசிஷனா இருந்துச்சு. ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா 1 2 3 உள்ளுக்குள்ளார சைல்டு எலமெண்டா UL போட்டுட்டேன். அப்ப இவரு 4ஆ தான் வந்துருவாரு. 4ஆ தான் வந்துட்டு 1 2 3 4 எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட் சைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒத்த கால நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 5வது எலமெண்ட் 6வது எலமெண்ட் 7வது எலமெண்ட் இருக்கு. ஓகேவா, சோ தட் நமக்கு இந்த டிசைன் அடி வாங்கும்.
நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உன்னோட ரேங்கிங் அப்படின்றது ஓகே, ஆனா எனக்கு நீ இப்ப இங்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லணும். அதாவது உன்னுடைய பொசிஷனை விட்டுடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி பொசிஷன் அப்சல்யூட். அந்த யூஎலுக்கு போயிட்டு பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நான் சொல்றேன். பொசிஷன் அப்சல்யூட்னா அந்த பிளாக் லெவல் எலமெண்ட் இருக்குல்ல, அது பிளாக் லெவலா இருந்தாலும் சரி இன்லைனா இருந்தாலும் சரி, ஓகேவா, அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பறக்க ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீ அந்த பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்கு நீ ஒரு பொசிஷனை சொன்னா அந்த இடத்துல போய் பிக்ஸ்டா நின்று, ஓகேவா. ஈவன் தோ அது பிளாக் லெவல் எலமெண்டா இருந்தாலுமே அதனுடைய பொசிஷனை நான் அப்சல்யூட்னு மாத்திட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம செய்யவே இல்லையே. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே நான் இதை தான் சொன்னேன். அந்த 1 2 3 இந்த டயக்ராம் இருக்குல்ல, 1 2 3 4. சப்போஸ் இவனுக்கு நான் வந்து பொசிஷன் மாத்தணும் அப்படின்னா இவன் இந்த 4வது ரேங்கை விட்டுட்டு கீழே இருக்கிறத மேலே எடுத்துன்னு வந்துருவான். அப்ப இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். டாப் 0ன்னு கொடுத்தா பாடி ஆஃப் த எலமெண்ட்டை தான் அது ரூட் எலமெண்டா எடுத்துட்டு வரும். ஸோ தட் இப்ப இவரும் பொசிஷனை இழந்துட்டு தான் நிக்கிறாங்க. ஆனா நம்ம சர்வீசஸ் கீழே நீங்க யூஎல்ல போட்டதால அது அழகா அந்த இடத்துல நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸ்டில் நம்ம அதுல டிசைன்லாம் பண்ணணும், ஓகேவா. பட் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனை தான் அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா யூஎல் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த இடத்துல போயிட்டு திரும்ப போயிட்டு யூஎலுக்கு போயிட்டு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா என் ரெக்யூர்மெண்ட்டே காலம்ல தான் இருக்கு, கரெக்டா காலம்ல தான் இருக்கு. அப்ப டிஃபால்ட்டா அது என்ன இதுல இருக்கோ அது அப்படியே இருந்துட்டு போகுது. டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்றதே தேவை கிடையாது, ஓகேவா. ஸோ இப்போ பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது இந்த டிராப் டவுன், அதாவது கம்ப்ளீட் ஐட்டத்துக்கு நம்ம கொடுக்கணும். யாருக்கா ஏதாவது டவுட்டு? மீனா சிஸ்டர் உங்களுக்கு டவுட்டு? இல்ல சார், புரியுது. ஓகே. அதனாலதான் அந்த ரேங்க் எல்லாம் வச்சு நடத்தும். என்னடா சொல்லிட்டு அதையே போய் கொடுத்துட்டோம் பத்தியா. டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுத்த உடனே அது அதனுடைய இடத்த விட்டு கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிடி ஐட்டம், டிடி மெனு அதெல்லாம் இருக்கு. டிடி ஐட்டம், டிராப் டவுன் மெனு, லிஸ்ட் ஸ்டைலு, ஸோ இந்த இடம் கரெக்டா வந்தாச்சு, ஓகேவா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, டிராப் டவுன் இதுதானே பேரண்ட்டு. இந்த பேரண்ட்டுக்கு ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கானே, ஓவர் பண்ணும்போது ஒரு கலர் வருது இல்லை, அதை நீங்க எப்படி அதை ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இங்க ஓவர்னே ஒன்று இருக்கு. இருக்கா? இப்படி போயிட்டு கொடுத்துட்டீங்கன்னா கலர் எடுக்கிறதுக்கு ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்னா, டிராப் இதுக்கு பேக்ரவுண்டு இந்த கலர் அப்படின்னு சொல்றோம். கலரு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நமக்கு கேப் அப்படின்றது இருக்கு, சரியா. சரி, இப்போ நம்ம டிடி ஐட்டமுக்கு நீங்கள் இதை இல்லைனா டிஸ்பிளே ஃப்ளக்ஸு நான் கொடுத்துக்கிறேன், டிஸ்பிளே ஃப்ளக்ஸு கொடுத்துக்கிறேன், ஆனால் ஒரே ரோல வரும். எனக்கு ஒரே ரோல வரக்கூடாது அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் நம்மகிட்ட 2 ஆப்ஷனும் இருக்கு. ஏன் அப்படின்னா கேப்புக்காக 15 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது வரும், புரியுதா. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்
டிஃபால்ட்டா விட்டா அது ரோக்கு போயிடும். எனக்கு ரோலெல்லாம் தேவையில்ல, காலம்ல தான் வேணும். ஓகேங்களா? ஏன் அந்த ஃப்ளக்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா கேப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக. இல்ல அப்படின்னா என்ன நான் பண்ணலாம் அப்படின்னா எல்லை ஒவ்வொரு இதுக்குமே நம்ம மார்ஜின் ஆர் பேடிங் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய இஷ்டம் தான், நீங்க கேப் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க அந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றத இதை கொடுத்துரும். இது கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த யூஎல்லையே கொஞ்சம் மூவ் பண்ணணும். இந்த யூஎல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த யூஎல்லுக்கு மார்ஜின் டாப் கொஞ்சம் யூஎல், ஏன்னா அது ஃப்ளக்ஸ்ல தானே இருக்கு, சாரி அப்சல்யூட்ல தானே இருக்கு, டாப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை நான் மார்ஜின் டாப் அப்படின்றத யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வெப் ஆப், டெப் ஆப்ஸ், யூஐ யூஎக்ஸ்லாம் இருக்குல்ல, இதை சுத்தி எனக்கு கேப் வேணும். அதாவது இந்த பாக்ஸையே கொஞ்சம் பெருசு பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த எலமெண்ட்டை சுத்தி எனக்கு வேணும். பேடிங் அப்படின்றது கரெக்டா இருக்கும். பேடிங் அப்படின்னா என்னன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்டுக்கு நான் கேப் விடணும் அப்படின்னா பேடிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது டிராப் டவுன் ஐட்டம்ஸ் அப்படின்றது யூஎல், எனக்கு யூஎல்குள்ளதான் எல்லைனா இருக்கு. அந்த எல்லைக்கு கேப் வேணும் அப்படின்னும் போது பேரண்ட் கிட்ட போயிட்டு பேடிங் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது. நீங்க இன்னும் கொஞ்சம் அஷ்யூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இன்புட் டைப்பு, இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா உள்ளார என்ன கொடுப்போம்? பேடிங் தான் கொடுப்போம். அதே கதை தான் இங்க. இப்ப நான் இங்க இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்படின்னு கொடுத்துட்டு மார்க்கர் என்ன பண்ணியிருக்கான்? பார்டர் ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ணா ஒரு டவுட். கேள்றா. அண்ணா அதுல வந்து டிராப் டவுன் கொடுத்து கீழே ஒரு ஏரோ மார்க் போற மாதிரி வச்சிருக்காங்களா, அது ஐகானுங்களா இல்ல? இது ஐகான்டா. இது அந்த இடத்துல நீ ஐகானை செட் பண்ணிக்கணும். உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா போயிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டுனா இதோ வந்துட்டானா ஐகானு. ஓகேண்ணா ஓகேண்ணா, அவ்வளவுதான். ஓகே, இந்த டிராப் டவுன் ஐட்டம்க்கு இவ்வளோ விஷயத்த ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம்னா டிடி ஐட்டம், அதாவது எல்ஐக்கு போயிட்டு நீங்க மார்ஜின் ஆர் பேடிங் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேரண்ட் கிட்ட போய் பேசுற மாதிரி வச்சுக்கோங்க, சைல்டு கிட்ட போய் பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல கொடுத்தா இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் பிரிஞ்சு போகும் அப்படின்னா நம்ம பெட்டர் இந்த பேரண்ட் கிட்டே போய் சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டிராப் டவுன் அப்படின்றது ஈஸியா வந்துருச்சு. சிம்பிள் தான். அப்போ ஒரு நிமிஷம், பெட்டர் வந்து ஒரு யூஎல் டேக் தான் போட்டிருக்கோம். இதனுடைய பொசிஷனை நான் அப்சல்யூட்னு மாத்துறேன், எனக்கு இது கரெக்டா வந்துருச்சு. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இது எடுத்த உடனே இருப்பாரு சைட் ஓபன் ஆகும் போதே வருது. ஆனா எனக்கு அப்படி வரக்கூடாது. அப்ப இதை ஹைட் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே ஓ, டிஸ்ப்ளே நன். ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இருக்கே. ஐயோ மாட்டினா அண்ணனுக்கு ஓவர்ஃப்ளோ கான்செப்ட் பார்த்தோம், அது இங்க ஒரு கூட் ஆகுமா? எதுக்கு இது ஓவர்ஃப்ளோவே ஆகலையே? ஓகே, ஆமா கைஸ், எடா வடிச்சு போ. மார்ஜின் டாப் 20, ஒவ்வொரு இதுக்கும் நான் 20 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஓகேங்களா. எனக்கு என்னன்னா சிம்பிளா இந்த டிராப் டவுன் ஐட்டமே இனிஷியலா தெரியக்கூடாது அப்படின்னு எழுதணும். ஸோ டிஸ்பிளே நன் இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல போய் நிற்கும் போதுதான் எனக்கு அவரு வரணும். ஓகேங்களா.